பலாப்பழத்தை ரோட்ல வச்சீங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். அதே நீங்க ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சீங்கன்னா ஈ வெளியில தான் நிற்கும். புரியுதுங்களா? ஒரு நடிகர்னா வேடிக்கை பார்க்க 4 பேர் வரத்தான் செய்வோம். அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்க முக்கியமான கேள்வி. அப்ப இந்த ஆம்புலன்ஸுங்கிற காமெடி ஏற்கனவே இபிஎஸ்சி ரெகுலரா செய்யற காமெடி தான் அது. சும்மா திமுக குறை சொல்லிட்டு நீங்க ஆளாளான்னு பாக்குறீங்களா? இது ஒரு அரசியல்? அது இதெல்லாம் ஒரு மட்டமான அரசியலுங்க. நீங்க திட்டமிட்டு பாருங்க, கரூர்ல இருந்து இவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு டிராமா பண்ணி கடைசி அத்தனை பேரை சாகடிச்சிட்டு தொடர்ச்சியா செய்யற ஒரு காரியத்துக்கு சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லி டிஎம்கே குறை சொல்றது, முதலமைச்சரை குறை சொல்றது தப்புன்னா நானே சொல்லுவாங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம என்ன இதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக வந்திருக்கோம்? அதெல்லாம் ஒரு மட்டமான அரசியல் தம்பி, அதை விட்டுருங்க. தமிழக முதலமைச்சருடைய அவருடைய செயல் திட்டங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகள், இப்பொழுது அவர் அறிவித்திருக்கக்கூடிய 524 தேர்தல் வாக்குறுதிகள், இதுகளை முன்னிலைப்படுத்தி பெண்களிடத்திலே அவர் செய்த திட்டங்களை முதன்மைப்படுத்தி வாக்கு சேகரித்து இந்த மண்ணிலே உதயசூரியனினுடைய வெற்றி வேட்பாளராக கருணாஸ் ஆகிய நான் வெற்றி பெறுவேன் என்பதை நான் முழுமையாக நம்புறேன்.